லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் கூலி திரைப்படத்தில் ரஜினி ஹீரோ மற்றும் வில்லன் என 2 ரோலில் நடிப்பதா தகவல் வந்திருக்கு. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுடைய அப்டேட் என்ன அதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் தற்போது ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. லைக்காவோட தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் உருவாகியிருக்கும் வேட்டையன் திரைப்படம் தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளில் இருக்குது. ஜெய்பீம் படத்தை தொடர்ந்து ஞானவேல் இயக்கும் படம் என்பதாலும் குறிப்பாக ரஜினியுடன் அவர் கூட்டணி அமைத்திருப்பதாலும் இந்த படத்தின் மீது மிக பெரும் எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. இதனையடுத்து அக்டோபர் மாதம் வேட்டையன் திரைப்படம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தீபாவளிக்கு வெளியாகுமா இல்லை ஆயுத பூஜைக்கு இந்த படம் வெளியாகுமா என்பது தெளிவாக தெரியல. இந்நிலையில் வேட்டையன் படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் நடிச்சு கொண்டு இருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைச்சிட்டு வராரு. கடந்த ஏப்ரல் மாதம் இந்த படத்தோட டைட்டில் டீசர் வெளியான நிலையில் தற்போது ஹைதராபாத்திலும் இந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. நாளுக்கு நாள் இந்த படத்தை பற்றி இணையத்தில் பரவும் வதந்திகள் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்திட்டு வருது. இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் ரஜினியின் மகளாக நடிப்பதாகவும் சத்யராஜ் ரஜினியின் நண்பராக நடிப்பதாகவும் ஏற்கனவே தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து வேட்டையன் படத்தில் ரஜினியோடு இணைந்து நடித்திருக்கும் ஃபகத் ஃபாசில் கூலி திரைப்படத்தில் ரஜினியோடு இணைந்து நடிக்க இருப்பதாக தகவல் பரவச்சு. இதையெல்லாம் தொடர்ந்து தற்போது கூலி படத்தோட வில்லன் பற்றிய தகவல் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களை செம குஷியில் ஆழ்த்திருக்கு. அதாவது கூலி திரைப்படத்தில் ரஜினி ஹீரோவாக மட்டும் இல்லாமல் வில்லனாகவும் நடிப்பதா தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த படம் துவங்கும் போது ரஜினி நெகட்டிவ் ரோலில் நடிக்க இருப்பதா பேசப்பட்டது. தற்போது இந்த படத்தில் ரஜினி ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிப்பதா தகவல் வருது. ஆனால் ரஜினி இந்த படத்தில் 2 ரோல்களில் நடிக்கிறாரா இல்லை ஒரே கதாபாத்திரத்தில் தான் நடிக்கிறாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. இந்நிலையில் ரஜினி கூலி திரைப்படத்தில் வில்லனாகவும் நடிக்கிறார் என்ற தகவல் வெளியானதிலிருந்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருக்காங்க. அதைத் தொடர்ந்து கடைசியாக ரஜினி எந்திரன் திரைப்படத்தில் ஹீரோ மற்றும் வில்லன் என 2லும் நடித்து மிரட்டியிருப்பார். அதைத் தொடர்ந்து தற்போது 14 வருடங்கள் கழித்து கூலி திரைப்படத்தில் ரஜினி ஹீரோ மற்றும் வில்லனாக நடிக்க போகிறார் என்பது ரசிகர்களை செம்மவே குஷியாக ஆய்த்திருக்கு. மற்றும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா வில்லன் ரஜினியோட இன்ட்ரோ சாங்காக தான் ஃபஸ்ட்டு மேக்கிங் பண்ண போகிறாங்களாம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் வில்லன் ரஜினியை தான் இன்ட்ரோ பண்ணுற மாதிரி காமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் பொங்கலுக்கு நம்ம கூலி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு டைரக்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போது. பொங்கலுக்கு கூலி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து சம்மருக்கு பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தை திரையில் கொண்டு வரலான்னு லோகேஷ் கனகராஜ் முடிவு பண்ணியிருக்காரு. கடைசியாக லோகேஷ் கனகராஜ் எடுத்த லியோ படம் சொதப்பிய நிலையில் இப்போ கூலி திரைப்படத்தை பிரம்மாண்டமாக சன் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சரி லோகேஷ் கனகராஜுக்கும் வெற்றி படமாக அமையும் சொல்லிட்டு நம்ம நம்பலாம். நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.